கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:16. ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து செல்லுவோம். தன்னை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். ஓபரபா ஓபரபா ஓபரபரா ஓபரபா ஓபரபரா ரிகஷபரபரபரபரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். ஆமென். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். ஐயா, பலத்தால் எடை கட்டினீர். இத்தினாரா இவினாரா உபனாரா ஒப்பரபா ஒப்பரபரா ஒபரகரபரகரபரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. இமிராபா எபராபா இமிராபரா எபராபா எபராபரா இகரபரபரபரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஆமென். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். மூல்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மூல்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். உவினாரா இவினாரா ஒபனாரா ஒப்பரபா ஒப்பரபரா லிகஷகரரா லகனரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. லோபானாரா 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 ரொப்பரவா லோபானாரா லோகசகனரா லகனரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகைகள் எல்லாம் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா தீமை. தீமை செய்தல். தீமை ஒரு காரியம், அதை செய்தானா தீமை செய்தல். பாவம்ங்கிற ஒரு காரியம் செய்யும் போது அது பாவியா மாறும். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாங்கன்னா, தீமைக்கு இங்கிலீஷ்ல ஈவில், EVIL ஈவில் அப்படின்னு. இந்த ஈவிலுக்கு ஒரு கிரேக் எபிரேய வார்த்தை என்ன கொடுத்தோம்னா பிரிசியூடி. பிரிசியூடி 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 PERSUADE பிரசியூடி. இந்த பிரசியூடி தீமை செய்தல்ங்கிறதுக்கு பித்தியோ PEITHO பித்தியோ. சரி, இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுய சித்தத்திலிருந்து வருதுன்னா, சுய சித்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த பைபிள் ஸ்டடிக்கு உட்காரவும் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் நான் வாக்கிங் போகும்போது
ஜே.எம். ஸ்டாலினை நான் பார்த்துக்கேன். நல்லா அழகா வாக் போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு 2 நிமிஷம் நான் இந்த இதை சார் ஆட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டேன். அப்ப அவருக்கு ஒரு சுய சுத்தம் என்ன இருக்குன்னா, சரி மரியாள் பிஸியா இருக்கா, இல்ல ஆஃப்கோர்ஸ் சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரோக்கியராஜ் இருக்காரு, எல்லாரும் பிஸியா இருக்கிறவங்க மசனத்தை கேட்க உட்காந்துட்டாங்க. ஆனா நான் ஜே.எம். ஸ்டாலினை எதிர்பார்த்தேன், அரக்கான இன்னைக்கு அவர் லீவு. அப்போ அவருக்கு ஒரு சுய சித்தம் இருக்குது, பைபிள் ஸ்டடிக்கு வரலாம், வராமல் இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். பிரிசியூட் வேற, பித்தியோ வேற. இன் ஆக்டிவ் ஓன் வில். இது என்னன்னா, இட் பிரிங்ஸ் அபவுட் a சேஞ்ச் ஆஃப் மைண்ட். It brings about change of mind அப்படின்னா, நம்ம 2000க்கு முன்னாடி நான் அந்த ஈவில் செய்வதனாவே இருந்தேன். காலையில இருந்து நைட்டு வரை 365 நாள், எப்பனாலும் ஒரு 3 தடவை 4 தடவை 5 தடவை இந்த ஈவில் செய்யற ஒரு மனது இருந்துச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் அதை மாற்றி ஒரு புது மனுஷனாக மாற்றும்போது அந்த அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சிந்தையில ஒரு மாறுதலை கொண்டாடுவார். அந்த சிந்தையில மாறுதல் கொண்டாடுறதான் பித்தியோ அப்படின்னு பார்க்கலாம். 2 ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். நன்மை செய்தியும் பித்தியோ தான், தீங்குங்கிறது ஒரு பித்தியோ. இது ஆக்ஷன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஈவில் ஒன்று இருக்குது, அதை செய்யறது ஆக்ஷன். மாரல் கண்டிஷன். மாரல் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு வகையான பெண்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகிறார். அதுல ஒரு டைப் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் நான் வாழணும், இப்படித்தான் நான் வாழணும், என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன். ஆனா இன்னொரு பெண்கள் இருப்பாங்க, எப்படினாலும் வாழலாம். அது ஒரு பெரிய, இப்ப வெளிநாட்டுல ஈவன் சென்னையில வந்துச்சு, அது பேர் லிவிங் டுகெதர். கல்யாணம் கட்ட மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல 2 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஒரு வீடு எடுத்து, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து அங்க தங்கியிருப்பாங்க. ஒன்னா வருவாங்க, உட்காந்துருப்பாங்க, ஒருவேளை சமையல் செய்வாங்க, இல்ல வெளியில இருந்து சாப்பாடு வாங்குவாங்க. ஆனா அவங்க லிவிங் டுகெதர். இது எதுக்காகனா, அவங்களுக்கு அந்த மாரல் கேரக்டர் கிடையாது. ஆனா வேதத்திலிருந்து அந்த மைண்ட்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், 27வது அதிகாரம் 20வது 27, 20. அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட், இது வர நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தார் அங்க இருக்காங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ட்ரையல், ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க அங்குள்ள மக்களுடைய மனதை மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27, 21, தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவரை விடுங்கள், பிலாத்து அவர்களை நோக்கி, அதற்கு அவர்கள் பர்னபாஸ் என்றார்கள். யாரை விடுதலையாக்குன்னா, இயேசுவையா பரபாசையா? பரபாசுங்கிறாங்க. காரணம், அவங்க நைஸா உள்ள வந்துடுறாங்க. 19 அவர் நியாயாதிபதி உட்கார்ந்தீர்களே, அவருடைய மனைவி ஆள் எழுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் பார்த்து பரபாசை விட்டு விட கேட்டுக்கொள்ளவும். பார்த்தீங்களா, பரபாசை விட்டு இயேசுவை கொள்ள பிரதான ஆசாரியர்கள் ஏவினார்கள். அந்த ஏவினார்கள், எஸ் ராஜேஷ் காட்டம், அது வேண்டாம், அது விட்டுரு. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அது மாரல் கேரக்டர். இப்ப ஏவி விடுகிறார்கள். இது வர மக்களுடைய மனதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற நன்மைகள் அவங்களுக்கு தெரியும், பரபாசை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆனா ஏவனோடனா அவங்க மைண்ட் மாறிடுச்சு. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம், சேஞ்ச் ஆஃப் மைண்ட். இது ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் 4:19. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டார். இந்த கட்டளை
நடக்கும் பொழுது 14 ஆகிலும் அதிகமாக ஜனத்திற்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவர் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது அவர்களை பயமுறுத்துவார்கள். அப்ப ஒரு டெரர் மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா இவங்க மனதை மாற்ற ஜனங்கள் மனதை மாத்திட்டாங்க, சீஷர்கள் மனசை மாற்ற முடியல. காரணம் இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா மாரல். தாலி கட்டாத குடும்பம் இப்படி கிடையாது. என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியும், நீ சொல்லு பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பேசுவோம். அவங்களால மாற்ற முடியவில்லை. இது சரி. 13வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 13:8. இங்க என்ன நடக்கும் அவங்க சொல்றேன். ஒரு மாய வித்தைக்காரன் ஒருவன் இருக்கான், எலிமா. அவன் அதிபதி என்ற விசுவாசத்தை, இப்ப 7வது வசனத்துல அவன் விவேகமும் மனுஷனாகிய செர்கியு என்னும் செர்கியு பவுல் அதிபதியோட இருந்தார். அந்த அதிபதியோட பவுல் அதிபதி இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்க வசனத்துக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்து பேச பேச இவன் பக்கத்துல இருந்து பேச விடாம ஆக்குறான். அதிபதி விசுவாசத்தை திருப்பும்படி வகை தேக்க ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். என்னிட ஒரு தம்பி, இந்த 2 பேர் கிடையாது, நல்ல பசங்க. அவர் என் கூட உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒரு வாலிப பையன் என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு வந்தார். இப்ப நான் அவருக்கு ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அவர்கிட்ட பேச பேச அந்த நான் வழி நடத்தின தம்பி இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கார். சார் இது அப்படி இல்லை சார், நீங்க எதுக்கு சார் இவர்கிட்ட பேசணும், அப்படி இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கார். நானும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஷட் அப் அப்படின்னு சொன்னேன். ஷட் அப்னா உன் வாயை பொத்து, நாங்க முக்கியமான காரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப இவருடைய ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அங்க ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வரும். இது அனுதினமும் சாத்தான் இந்த மாதிரி ஒரு ஆள் ரூபமாக வருவான். எதற்காகனா பெத்தியோ பிரிசியூட் வேற, பெத்தியோ வேற. ரைட். அடுத்து இன்னொரு வார்த்தை மட்டும் நாம சொல்லி இதை முடிக்க போயிடும். இது என்னன்னா ஆனா பெத்தியோ, ஆனாங்கிற ஒரு வார்த்தை. ஆனா ANA பெத்தியோ PEITHO பெனத்தியோ. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 13வது 18-13. இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை செய்யும் மனுஷனுக்கு போதிக்கிறான். அனாபத்தியோ என்றால் என்னன்னா தவறான போதனைங்கிறதா இது. அனாபத்தியோ தேவனை செய்து மனுஷனுக்கு போதிக்கிறான். தவறான விகற்பமாங்கிறது இது ஒரு போதனை தான், இது ஒரு டீச்சிங் தான், இது ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திரதான். ஆனா இது ஒரு ராங் அனாபத்தியோ. சரி, இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள கடந்து வருகிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1:16. முதல் வசனத்தை வாசிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகள் பொல்லாதவை. இந்த கிரியை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்து விட்டு ஓயுங்கள். கழுவி சுத்திகரியுங்கள் ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வேற மாதிரி சொல்லிருக்கு. யோவான் ஸ்நானகன் ஒரு ப்ராசஸ் பண்ணுகிறார். ஞானஸ்தானங்கிற ஒரு ப்ராசஸ், அதை கழுவி சுத்திகரிக்கிற ப்ராசஸை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அது பாவத்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32வது அதிகாரம் 1
சங்கீதம் 32:1 எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ ஆனது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் மூடப்படுகிறது. மூடப்படுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய பாவத்தை ஃபுல்லா எழுதி இந்த எழுதி மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு கிங் மார்ட்டின் லூத்தர் அவர் தன் வாழ்க்கையில ஒரு நாள் பிசாசு டைரக்டா அவன் அட்டாக் பண்ணார். இவர் உட்கார்ந்துருக்க வேறையில இந்த மாதிரி ஒரு சவத்துல பிசாசு கட்ட 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 அவர் செய்த பாவத்தை லிஸ்ட் எழுதி போடுறான். எழுதி போட்டு நீ என்ன பெரியவர் சுத்தவானா, இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி பால் பென்லாம் கிடையாது, இங்க் பென்ல தான் தொட்டுணும். சிவப்பு கலர் இங்க் அவர் வச்சிருந்தாரு. அதை அப்படி தூக்கி எறிகிறார். எரிச்சு இது இங்க் அல்ல, இயேசுடைய ரத்தம். ரத்தம் அத்தனை பாவத்தையும் கழுவிரிச்சு பார்த்துக்கோ, மூடாது கழுவிரிச்சுனாரு. ஓடிய போயிட்டவன். இன்னைக்கும் மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த வீட்டுல அந்த சிவர் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு எரிஞ்ச அந்த சிவப்பு கலர் மாதிரி இன்னும் அப்படி இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, மீறுதல் இங்கிலீஷ்ல trespass, TRASPASS, trespass. இதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா பேரா பிளிட்டோமா, பேரா PARA, பேரா பிளிட்டோமா, PTOMA. பழைய ஏற்பாட்டுல பாவங்களுடைய நிலைமை என்னன்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லாம் அது என்ன நடக்குது. ஏசாயா 38வது அதிகாரம் 17வது லாஸ்ட் பார்ட். அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகு பின்னாக எரிந்து விட்டேன். முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முதுகு பின்னாடி இருக்குது, அது கழுவப்படல, அது இன்னும் இருக்குது. பாவங்கள் என்ன சொல்லணும், கழுவப்படணும். இங்க முதுகு பின்னாடி இருக்குது. ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையேன். குலைத்து போடுவேன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஷேப் உள்ள ஒரு இது இருக்கு, அதை அடிச்சு உடைச்சாச்சுன்னா இந்த ஷேப் மாறிச்சா அது என்னன்னு யாருக்கு தெரியாது. அப்ப அன்றோட என்ன முதுகு பின்னாடி போறாரு, குலைத்து போட்டுங்கிறாரு. இதை நான் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறார். 59வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியா இருக்கிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். இதுதான் ஃபேக்ட். இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அங்கதான் பிரச்சனை வருது. அப்படி இருக்கிறதுக்கு அடுத்து இந்த பாவம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா பக்கம் 1081 மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு, சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கு. டைட்டானிக் கப்பல் இருந்துச்சு, முங்கிருச்சு, உள்ள போய் அதில் சில பார்ட்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ பாவங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி நீக்கி இல்ல இருக்கா இல்லை நீக்கினது மாத்திரமல்ல, அவர் கழுவுகிறார்னு சொல்லி வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:6. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து
தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்கள் மூடப்படுகிறது, முதுகு பின்னாடி போகிறது, அதை குலைத்து போடுறேங்கிறாரு, கடல் ஆழத்துல தூக்கி போட்டேங்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி. வசனத்தை திரும்ப வாசிச்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகள் பொல்லாப்பா இருக்கிறது, என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். சரி, எதற்காக இது செய்யப்படணும் அப்படின்னு கேட்கணும். எதற்காக இவ்வளவு நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் 26வது அதிகாரம் 7வது வசனம், நான் குற்றமில்லாம இருக்கையிலே என் கைகளை கழுவி உமது பீடத்தை சுற்றி வருகிறேன். வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9:10, என் ஆத்துமாவை பாவிகளோடும் ஜீவனுக்கு அவர்கள் கையிலே தீவனுக்கு அவர்கள். ஆனா ஆண்டவரை என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம், நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. துதிக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், நிச்சயம் இருக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருந்தா தாங்க நம்மளால அந்த உயிர் வாழ முடியும். நம்முடைய ஆலயத்துல ஒரு ஆபீசர், அவர் ஒரு பெரிய ஒரு கன்சல்ல வேலை பார்த்துருப்பாரு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியுது. எப்ப கையில பைபிள் வச்சிருப்பாரு, ஆலயத்துல பர்டிகுலர் சீட்ல தான் உட்காந்துருப்பாரு. ஒரு தடவை என்னைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அது ஒரு வியாழக்கிழமை, ஒரு 6:30 மணிக்கு வந்தாரு. நிறைய பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும், வசனங்களை வாசிச்சோம். அப்ப நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் அதை கேட்டேன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன், பிரதர், இன்னைக்கு நீங்க மறிச்சிட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னைக்கு நீங்க மறித்தால் நீங்க பரலோகம் போவீங்களா? அவர் சொல்றாரு, அந்த நிச்சயம் தான் டாக்டர் எனக்கு இல்லை. பார்த்தீங்களா, பைபிள் வச்சிருக்காரு, செய்தி சொல்லுவாரு. அவர் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் இல்லாத ஒரு மனிதனை வாழ்கிறார். ஆனா நம்ம அங்க பாக்குறது கைகளை எதற்காக கழுவணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரை துதிக்கணும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 4:14, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தின் பொல்லாப்பர கழுவு, ஏந்த மட்டும் அக்கறை நினைவுகளோடு உண்டு. அக்கறை நினைவு, இந்த அக்கறை நினைவு ஈவில், இது உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன தவறு செய்யலாம், அடுத்து என்ன பாவம் செய்யலாம். ஆனா என்னைக்கு அது மாறி ஆண்டவருக்கு சொந்தமாக நீங்க வரட்டீங்களோ. நேற்று என்னுடைய ஷெட்யூல் எல்லாம் முடிச்சாச்சு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கெல்லாம், சரி இவ்வளவு சீக்கிரம் தூங்குறது அப்புறம் கஷ்டப்பட வேண்டிய. சரி, வியாழக்கிழமை நான் செய்தி சொல்லணும். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நான் என்ன செய்தி சொல்றேன்? உங்களுக்கு தெரியாது. என்ன செய்தி நான் சொல்றேன்னு தெரியாது. கேட்பீங்க, அதை மறந்துடுவீங்க. எப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மறக்கிறாரோ அதுபோல் நீங்க நிச்சயம் மறந்துடுவீங்க. ஆனா நான் உட்காந்து அதை எழுதி முடிச்சுட்டு தான் படுத்தினாங்க. அப்ப இந்த மனதுல அக்கறை நினைவுகள் வரக்கூடாதுன்னா அந்த ஊழியத்தை செய்யணும். அப்பதான் அந்த பாதையில போக முடியும். சரி, இவர்களுடைய வாழ்க்கையில எருசலேமிங்கிறாரு. ஏசாயா 33வது அதிகாரம் 14வது, சியோனில் உள்ள பாவிகளே. சியோன்ல பாவி இருப்பாங்களா? எஸ், அதைத்தான் பார்க்கணும். அதனாலதான் எருசலேமே நீ ரட்சிக்கும்படி உன் இருதயத்தின் பொல்லாப்பர கழுவு. கழுவுற காரியம் ஆண்டவரோட கூட வாழ்றதுக்காக ஒரு காரியம். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது 22:16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க. நீங்க வாசிப்பீங்களா? ஞானஸ்தானங்கிற ஒரு ப்ராசஸ்ல உங்க பாவங்கள் போகுங்க. நான் சொல்லணும், பைபிள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். பரிசுத்தாவினால உங்க பாவங்கள் கழுவப்படும். நம்ம பார்க்கிறது ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். ஒரு ப்ராசஸ். சரி,
14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சவுல், இது சவுலை பத்தி சொல்லுது. சவுல் என்னிடத்திலே வந்து நின்று, சகோதரனாகி சவுலே பாருங்க, அந்நேரமே நான் பார்வையிலிருந்து அவனை ஏறெடுத்து பார்த்தேன். பார்த்த உடனே அட்லீஸ்ட் போ கழுவு பாவத்தை. சவுல் போகிறாரு. 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய திருவுளமையும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருமால்களை அவர் முன்னே தெரிந்த சோசன் பீப்புளுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நான் சோசன் பர்சன் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். இது என்னுடைய கேரக்டர் கிடையாது தெரியும். நான் அந்த மாதிரி பைபிளை தூக்குறது, எபிரேய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் நான் இல்லை. ஆனா இது ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில நம்ம தவறாம போய்கொண்டே இருக்கணும். சரி, அடுத்து ஒரு காரியம், நாம் பூரணப்பட வேண்டும். பூர்ணம் என்னன்றது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது. இப்ப நம்ம பாவத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த மைண்டை பார்க்கற காட்டினவங்களுக்கு அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகி பூர்ணப்படணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதுனாலே பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி ஈவில் திங் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குறதுல தேவா பயத்தோடு பவரனா பூர்ணம். இந்த ஒரு ப்ராசஸ் பூர்ணப்படுத்தினா தான் நம்ம பூர்ணராகிய தேவனுக்கு முன்பாடி நம்ம நிற்க முடியும். இல்லை நம்ம அறகுறையாத்தான் போய் நிற்க முடியாதாங்க. சரி, இது யாக்கோபு, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவாதி சகோதரன் ஆஃப் பிரதர், அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4:8, தேவனிடத்திலே சேருங்க. அந்த சேர்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பொழுது அவர் உங்களுக்கு சேர்ப்பார். நீ கிட்ட வந்தா அவர் உங்களிடத்தில் வருவார். அடுத்து பாருங்க, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இது நம்ம செய்ய வேண்டிய காரியம். இதை செஞ்சாதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 14வது. வெளிப்படுத்துதல் 7:14. கழுவுறாங்க. யார் எப்படி கழுவுறாங்க? அதற்கு நான் ஆண்டவரே, அது உமைக்கு தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார்கள். இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். காவி கலர் சன்னியாசி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காவி கலர் எப்படி வரும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு துணி எடுத்துக்கோங்க, ஆட்டு ரத்தம் ஏதாவது ஒரு ரத்தம் கிடைச்சிச்சுன்னா அதை நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த ரத்தம் அதை இருந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் அது தண்ணியில் நீங்க கலவுலைங்கன்னா இந்த காவி கலர் வரும். அந்த காவி கலர் வந்து இங்க பைபிள் இருந்து வந்திருக்குதுங்க. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கிறது ஒரு வசனத்தை வாசித்த செய்தியை முடிக்க போகிறேன். சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளும், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம். லாஸ்டா நீங்க நம்பினீங்கன்னா உங்க மேல இதை குற்றம் சொல்லுங்க. என்ன நம்பணும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எனக்காக வந்தார். என் பாவத்தை தம்மேல சுமந்தார். சிலுவையிலே மரிக்கும் பொழுது என் பாவம் அவர் மேல வந்துருச்சு. இனி எனக்கு பாவம் கிடையாது. இதுதான் நம்பணும். ஜெபிச்சு முடிக்கமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.